إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله أما بعد أعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا إنك تعلم ما نخفي وما نعلن எங்கள் இறைவா நாங்கள் மறைப்பதையும் நாங்கள் பகிரங்கப்படுத்துவதையும் நீயே அறிவாய் வமா யக்ஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா இந்த வானம் பூமி இதில் இருக்கக்கூடிய எப்பொருளும் உனக்கு மறைவானதாக இல்லை. கண்ணியத்திற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, சகோதரர்களே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ்விடத்துல ஒரு அடியான் எதையுமே மறைக்க முடியாது என்பதை இந்த துஆவின் மூலமாக அல்லாஹ் சொல்றான். எதை நாம உள்ளத்துல மறைத்து வைக்கிறோமோ அதை அறியக்கூடியவன் அல்லாஹ் ஒருவன் மட்டுமே. அல்லாஹ்வினுடைய மிகப்பெரிய ஒரு அருளை பற்றி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லும் பொழுது, எவர் தன்னுடைய உள்ளத்துல மறைக்கக்கூடியதை அல்லாஹ்விற்காக வேண்டி மறைக்கின்றாரோ, எவர் ஒன்றை அல்லாஹ்விற்காக வேண்டி பகிரங்கப்படுத்துறாரோ, ஒரு ஹதீஸ் ஒன்று இருக்கு, இந்த உலகத்துல வாழும் பொழுது உங்களுடைய சகோதரனுடைய குறைகளை நீங்கள் மறைத்தால் அல்லாஹ் நாளை வறுமையில் உங்களுடைய குறைகளை மறைப்பான் என்பதாக நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. லோகத்துல வாழும் பொழுது ஒரு சகோதரனுடைய குறையை நீங்க மறைக்கிறீங்க, அவர்கிட்ட இருக்கக்கூடிய ஒரு குறையை நீங்க பகிரங்கப்படுத்தாம அவருடைய குறையை நீங்க மறைச்சீங்க அப்படின்னு சொன்னா அல்லாஹ் என்ன செய்யறான், மறுமை நாளையில உங்களுடைய குறையை நாளை மறுமையில் அல்லாஹ் மறைப்பான். அப்போ ஒருவருடைய குறையை வெளிப்படுத்துவது, அதை பகிரங்கப்படுத்துவதை ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தடுக்கிறாங்க. அப்ப இது போன்ற ஒரு அல்லாஹ்விற்காக வேண்டி ஒரு அடியான ஒரு விஷயத்தை மறைச்சார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவருடைய குறைகளை நாளை மறுமையில மறைக்கிறான். அதே போன்று அல்லாஹ்விற்காண்டி ஒருத்தர் ஒரு விஷயத்தை பகிரங்கப்படுத்துறார், அதை வெளிப்படுத்துறார், அது அவரின் பெருமைக்காக வேண்டியோ அல்லது வேற நோக்கத்திற்காக வேண்டிய வெளிப்படுத்தல, அல்லாஹ்விற்காக வேண்டி வெளிப்படுத்துறார். அப்படி ஒரு காரியத்தை ஒருத்தர் வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொன்னா அல்லாஹ் அவர் வெளிப்படுத்தக்கூடிய அந்த காரியத்தை அறியக்கூடியவனாகவும், அது அல்லாஹ்விற்காக வேண்டி அவர் வெளிப்படுத்தினால் அதன் மூலமாக அவர் நன்மைகளை பெறக்கூடியவராகவும் ஆகிவிடுகிறார் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள். ஹஜ்ரத்னா உமர் ரலியல்லாஹு அன்ஹு அன்னவர்கள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய ஒரு இளைஞனிடத்துல வந்தாங்க. அப்ப அந்த இளைஞன்ட்ட அவன் வைத்திருக்கக்கூடிய ஆடுகளில் ஒரு ஆடை கேட்கிறாங்க. அவன் வைத்திருக்கக்கூடிய ஆடுகள்ல ஒரு ஆடு கேட்கிறாங்க. அந்த ஆடை கேட்டுட்டு உமர் ரலியல்லாஹு அவங்க சொல்றாங்க, எனக்கு நீ ஒரு ஆடு கொடுத்துரு, அந்த ஆட்டுக்கு பகரமா உனக்கு நான் பணம் கொடுத்துடுறேன். உன்னுடைய முதலாளி கேட்டார் அப்படின்னு சொன்னா நீ அந்த ஆடை நான் வித்துட்டேன்னு சொல்லி நீ சொல்ல வேண்டாம், அந்த நான் கொடுத்த பணத்தை நீ வச்சுக்க. உன்னுடைய ஆடை ஓனாய் கடிச்சிருச்சுன்னு சொல்லி நீ போய் சொல்லிடு, ஓனாயி இழுத்துட்டு போய் சாப்பிட்டுருச்சு அப்படின்னு சொல்லி உன்னுடைய முதலாளிகிட்ட போய் நீ சொல்லிடு என்று உமர் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இளைஞன் இடத்துல சொல்றாங்க. இப்ப அந்த இளைஞன் உமர் ரலியல்லாஹு அவங்கள பார்த்து, அவருக்கு தெரியாது பேசுவது அமீருல் முஃமினீன் உமர் ரலியல்லாஹு அவர்கள் என்பதாக அந்த இளைஞனுக்கு தெரியாது. அப்ப அந்த இளைஞன் சொல்றாரு, சரி இந்த இடத்துல யார் இருக்கிறாங்க, இந்த இடத்துல நீனும் நானும் தானே இருக்கிறோம், இது யாருக்கு தெரிய போகுது, ஓனாய் சாப்பிட்டு சொல்லு, உன்னுடைய முதலாளி நம்பிடுவாரு என்பதாக சொல்லும் பொழுது அந்த இளைஞன் சொன்னாரு, அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இளைஞன் சொல்றாரு, நஹி அல்லாஹ், இந்த இங்கே அல்லாஹ் இருக்கிறானே என்பதாக உமர் ரலியல்லாஹு அவர்களிடத்துல அந்த இளைஞர் சொல்றாரு. இந்த இடத்துல யாருமே இல்ல, நீங்களும் நானும் தான் இருக்கேன் நீங்க சொல்றீங்க, ஆனால் சஹி அல்லாஹ், இந்த இடத்துல அல்லாஹ் இருக்கிறான், நாளை மறுமை நாளையில அல்லாஹ் என்னை கேள்வி கேட்பா, நான் என்ன அல்லாஹ் இடத்துல பதில் சொல்றது, அல்லாஹ் பார்த்து கொண்டிருக்கிறானே
நாம எதை மறைத்தாலும் எதை பகிரங்கப்படுத்தினாலும் அதை அறியக்கூடியவன் அல்லாஹுவாக இருக்கிறானே. நாளைக்கு அல்லாஹு தாலா என்னை மறுமை நாளையில இதுக்காக வேண்டி கேள்வி கேட்டால் என்னோட ரப்பிடத்துல நான் எப்படி பதில் சொல்வேன் என்பதாக அந்த ஆடு மேய்க்கக்கூடிய அந்த இளைஞனுடைய இந்த இறையச்சத்தை உமர் ரலியல்லாஹு அவர்கள் பார்த்து விட்டு மிகவும் சந்தோஷம் அடைந்தார்கள். மேலும் அடிமையில் இருந்து அந்த இளைஞனை அவர்கள் விடுதலை வாங்கி கொடுத்தார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். இப்ப கண்ணியமிக்க சகோதரர்களே, இந்த இடத்துல இறையச்சன்னா மிக முக்கியமான ஒரு விஷயமாக இருக்குது. யாருமே பார்க்கலையே, நாம என்ன வேணாலும் செய்யலாம் என்பதாக எண்ணுவது ஆகத்தவர். அல்லாஹ் தெளிவா சொல்றான், ரப்பனா இன்னக தஅலமு மா நுஃபி வ மா நுஅலின். நீங்க உள்ளத்துல எதை மறைக்கிறீங்களோ அதை நான் அறிஞ்சவனாக நானே அறிவேன். எதை பகிரங்கப்படுத்துறீங்களோ நீங்க பகிரங்கப்படுத்துவது உண்மையா பொய்யாங்கிறது நானே அறிவேன். மனிதர்களால் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு மனிதன் மறைப்பது இன்னொரு மனிதனால் அறிந்து கொள்ள முடியாது. ஒரு ரகசியத்தை நம்மளால தெரிஞ்சுக்க முடியாது. ஆனால் ஒரு உள்ளங்கள் இருக்கக்கூடிய ரகசியங்கள் நீங்கள் மறைக்குவது, அது மாதிரி நீங்க வெளியில சொல்றது, பேசுறது, பகிரங்கப்படுத்துவது, இதெல்லாம் உண்மையா பொய்யா என்பதை நானே அறியக்கூடியவனாக இருக்கின்றேன். எனவே எல்லாம் உள்ள இறைவன் நாம் மறைப்பதையும் பகிரங்கப்படுத்துவதையும், எதை மறைக்கிறோமோ அது உண்மையானதாகவும், அது எதை பகிரங்கப்படுத்துவோமோ, எதை வெளிப்படையாக பேசுறோமோ அதையும் உண்மையானதாகவும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. இரண்டாவது, ஹஜ்ரத்னா அபூபக்கர் உமரார் ரலியல்லாஹு அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஒரு பெரும் கொண்ட சஹாபா கூட்டங்கள் நிரம்பி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சபையில காணப்பட்ட நேரத்துல ஒரு சஹாபி அங்கிருந்து வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இடத்துல தஹீரனி யா ரசூலல்லாஹ், என்னை நீங்கள் சுத்தப்படுத்துங்கள் என்பதாக கேட்கிறார். இப்ப நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்டாங்க. நீ என்ன செஞ்ச, உன்னை சுத்தப்படுத்துறதுக்கு நீ என்ன செஞ்சேன்னு சொல்லி கேட்டாங்க. நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், என்னை நீங்க சுத்தப்படுத்துங்க. அப்ப சுத்தப்படுத்துங்கன்னா என்ன அர்த்தம்னா, எனக்கு தண்டனை கொடுங்கன்னு சொல்லி வந்து கேட்கிறார். தண்டனை கொடுங்க, நான் விபச்சாரம் செஞ்சுட்டேன், எனக்கு நீங்க தண்டனை கொடுங்க என்பதாக வந்து கேட்கிறார். ஒன்னே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அங்க இருக்கக்கூடிய சஹாபாக்கள் இடத்துல இவரு மன வளர்ச்சி எதுவும் இல்லாதவரா, இவர் பைத்தியமான்னு சொல்லி கேட்கிறாங்க. இப்ப சஹாபாக்கள் சொன்னாங்க, இல்லை யா ரசூலல்லாஹ், இவர் தெளிவான ஆள் தான், இவர் பைத்தியம்லாம் இல்லைன்னு. அப்படியா, சரி. உடனே நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் இவர் எதுவும் போதையில எதுவும் இருக்கிறாரா, மது இருந்திருக்கிறாரான்னு சொல்லி கேட்கிறாங்க. இல்ல யா ரசூலல்லாஹ், மதுலாம் அருந்தல, இவரு நல்ல சுயநினைவோடு தான் இருக்கிறாரு, இவர் பைத்தியமும் இல்ல, இவர் மது அருந்தக்கூடியவரும் இல்ல, இவர் சுயநினைவோடு தான் இருக்கிறாரு என்பதாக சொல்றாங்க. உடனே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் அல்லாஹ்விடத்துல போய் நீ மன்னிப்பு கேளுப்பா, அல்லாஹ் மன்னிச்சுவான் என்பதாக சொல்லி சொல்றாங்க. ஆனா அந்த சஹாபி போக மாட்டேங்கிறார். இல்ல யா ரசூலல்லாஹ், எனக்கு தண்டனை கொடுங்க, விபச்சாரம் நான் செஞ்சுட்டேன், அந்த விபச்சாரத்திற்கு என்ன தண்டனையோ அதை நீங்க கொடுங்க, நான் வாங்கிட்டு அதை கொடுங்க, அந்த தண்டனையை நான் ஏற்றுக்கொள்கிறேன் என்பதாக மீண்டும் மீண்டும் என்ன செய்யறாரு, அவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறாரு. ஆனா அதுக்கு தண்டனை கொடுப்பதற்கு உண்டான மனம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இல்லை. என்ன காரணம் அப்படின்னு சொன்னா, ஒரு அடியான் தான் செய்த பாவத்தை மனதளவில நினைச்சு அதற்கு அவன் வருத்தப்பட்டுட்டாலே அல்லாஹ் மன்னிச்சிடறான். வருத்தம் அடைந்துட்டாலே, இப்படிப்பட்ட ஒரு பாவத்தை நாம செஞ்சிட்டோம் என்பதாக தன்னுடைய உள்ளத்தால் அவர் வருத்தப்பட்டுட்டாலே அல்லாஹ் என்ன செஞ்சிடறான், அந்த அடியானுடைய பாவங்களை மன்னிச்சிடறான். பெரும் பாவங்களுக்கு மன வருத்தத்தோடு தௌபா செஞ்சுட்டாலே, அல்லாஹ் கூடத்துல கையேந்தி தௌபா செஞ்சுட்டாலே அல்லாஹ் மன்னிச்சிடறான். அப்ப உள்ளத்தை தான் அல்லாஹ் பார்க்கக்கூடியவனாக இருக்கிறான். அப்ப உள்ளம் சுத்தமாக இருந்தால் அல்லாஹுடைய உதவிகளும் அல்லாஹினுடைய அந்த மன்னிப்பும் விரைவாக கிடைக்கும் என்பதாக நம்ம பார்க்கிறோம். இறுதியாக அந்த சஹாபிக்கு நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் தண்டனையை நிறைவேற்றுமாறு கட்டளையிட்டார்கள் என்பதாக நாம் வரலாறுல பார்க்கிறோம். கண்ணியமிக்க அல்லாஹ்வின் நல்லடியார்களே, சகோதரர்களே, எதை உள்ளத்துல நாம மறைத்தாலும் வெளிப்படுத்தினாலும் அதை அல்லாஹ் அறியக்கூடியவனாக இருக்கிறான். வமா யஃபா அலல்லாஹி மின் ஷைஇன் ஃபில் அர்தி வலா ஃபிஸ் ஸமா. இந்த பூமியில எதுவுமே அல்லாஹ்விற்கு மறைவானதாக இல்லை. எல்லாம் வல்ல இறைவன் நம்முடைய எண்ணங்களையும் செயல்களையும் சரியானதாகவும் நம்முடைய அமல்களை அல்லாஹ் ஏற்றுக்கொள்ளக்கூடிய அமல்களாக நம்முடைய அமல்களையும் அல்லாஹ் ஆக்கி வைப்பானாக. வாயிதாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. சுப்ஹானல்லாஹி வபிஹம்திஹி, சுப்ஹானக அல்லாஹும்ம வபிஹம்திக வனஷ்ஹது அல்லா இலாஹா இல்லா அன்த வனஸ்தக்ஃபிருக வனதூபு இலைக். சுப்ஹான ரப்பிக ரப்பில் இஸ்ஸத்தி அம்மா யசிஃபூன் வஸலாமுன் அலல் முர்ஸலீன் வல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ஸல்லல்லாஹு அலா முஹம்மது யா ரப்பி ஸல்லி. அஸ்ஸலாமு அலைக்கும்.